வணக்கம். திரையரங்கம் ரெக்ரெட்டிங் யூ. இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜோஸ் பூன். கோலன் ஹூவர் என்ற எழுத்தாளர் ரெக்ரெட்டிங் யூ என்ற பெயரில் எழுதிய புதினத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. மோர்கன், ஜென்னி அப்படின்னு சொல்லி 2 பேர் அக்கா தங்கச்சி. அவர்களுக்கு 2 நண்பர்கள். அந்த 2 பேருடைய பேர் ஜோனா அப்படின்னு ஒருத்தர், இன்னொருத்தர் பேர் கிறிஸ். இப்போ படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் அக்காவாக இருக்கக்கூடிய மோர்கன் அவ கூட ஜோனா அப்படின்ற அந்த இளைஞன் உட்காந்து பேசி அப்படின்னு வரும்போது ஜோனா மோர்கன்கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறாரு. சொல்லும்போது மோர்கன் நான் சொல்கிறா, ஜோனா சாரி, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி. படத்தினுடைய ஆரம்ப காட்சியே இப்படி இருக்கும். அப்படியா, ப்ரெக்னன்சினா கர்ப்பத்துக்கு காரணம் அந்த கிறிஸ், அவன் தான் காரணம். அவனுக்கு எனக்கும் உடல் ரீதியாக உறவு உண்டாகி நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். தன்னுடைய கர்ப்பத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கிறிஸ் இருக்கான்ல, அவனை மோர்கன் கல்யாணம் பண்ணிக்கிறான். இவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக ஆயிடுறாங்க. ஜோனா ஏற்கனவே மோர்கனை காதலிச்சேன்னு சொல்லி சொன்னான்ல, அவள் தான் இல்லைன்னா ஆகிப்போச்சுல. அப்போ என்னென்னா அவளுடைய தங்கச்சி ஜென்னி இருக்கால, அவளை அவன் திருமணம் செஞ்சுக்கிறான். அவங்க 2 பேரும் கணவன் மனைவி ஆகிடுறாங்க. இவங்க 2 பேரும் கணவன் மனைவி ஆகிடுறாங்க. மோர்கனுக்கும் கிறிஸ்க்கும் இவங்க 2 பேரும் கணவன் மனைவி ஆகிட்டாங்களே, அவங்களுக்கு ஒரு மக பிறக்கிறா. அந்த மக பேர் கிளாரா. அவள் பள்ளிக்கூடத்தில் ஒரு டீனேஜ் கேர்ள், அரௌண்ட் 15-16 அந்த ஏஜ் வந்துடுதுல. அந்த ஏஜில் அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்து அப்படியே நம்ம இதில் +1 +2 இந்த ரேஞ்சுன்னு வச்சுங்களேன். இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு மில்லர் அப்படின்ற ஒரு இளைஞன் அவளுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன்தான். அவங்க 2 பேருக்கு இடையில் காதல். ஒரு நாள் அவள் தன்னுடைய வீட்டுக்கு அந்த மில்லரை வர சொல்லிடுறா கிளாரா. அவன் ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே குதித்து அவங்க 2 பேரும் படுக்கறையில் அப்படியே, இங்கிலீஷ் படம்னா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுமில்ல, ஆங்கில படங்கள் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு நிர்வாண நிலை அப்படின்னு வச்சுங்களேன். ஆடைகள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த பேட்டர்னில் இருந்து படுக்கை அறையில் 2 பேரும் அப்படியே நெருக்கமாக இருந்துன்ற பேட்டர்னில் இருக்கும்போது தான் மகிட்ட என்னத்தையோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக மோர்கன் ட்ரை பண்ணி மக ஃபோனு எதுவுமே எடுக்கலை அப்படி இப்படின்ற மாதிரி ஆன உடனே கதவு பூட்டி இருக்குது அப்படின்போது சாவியை போட்டு திறந்து உள்ளே பார்த்தா 2 பேரும் அலங்கோலமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைஞ்சிடா. தியேட்டரில் அந்த காட்சி வரும்போது அப்படியே கரகோஷம், அப்படியே மக்கள் தங்களை மறந்து சிரிச்சின்ற மாதிரி ஒரு மேட்டர் இருக்கும். அதுக்கு பிறகு என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜில் ஒரு விபத்து நடந்துடும். அந்த விபத்தில் இவளுடைய மோர்கனுடைய தங்கச்சி இருக்கால ஜென்னியும் இவளுடைய மோர்கனுடைய கணவன் கிறிஸு, இவங்க 2 பேரும் ஒன்றா பயணம் செஞ்சு அந்த பயணத்தில் அவங்க 2 பேரும் இறந்துருவாங்க. இப்போ ஜென்னியினுடைய ஹஸ்பண்டுன்னு ஒருத்தன் இருக்கான்ல ஜோனா, அவனுக்கு அதிர்ச்சி, நம்ம ஒய்ஃபு அவன் கூட போனான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில். இது என்னென்னா அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்கும். ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சிடும். அதாவது அவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப், கள்ள உறவு அப்படின்னு நம்ம பேப்பர்லாம் போடுறாங்களே, அந்த பேட்டர்ன் ரிலேஷன்ஷிப் அவங்க 2 பேருக்கு இடையில் இருக்குது, இவங்களுக்கே தெரியாமல். அப்போ இதுவரை ஜோனாவுக்கும் ஜென்னிக்கும் ஒரு குழந்தை பிறந்துன்றல, அந்த குழந்தை கூட கிறிஸுக்கு பிறந்தது தான் அப்படின்றது ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சிருது. சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு குழந்தை என்ன பாவம் செஞ்சுச்சு, தவறான உறவில் பிறந்தது தான், குழந்தை ஏதாவது பாவம் செஞ்சா அதுக்காக குழந்தையை போட்டு நம்ம எப்படி தண்டிக்கிறது நல்லதா அப்படின்னு நினச்சி மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அந்த குழந்தையை தானே வளர்த்து, தானே தந்தையாக இருந்து வளர்த்து அப்படின்றது வரும்போது இப்போ தான் அந்த மார்கன்ட்ட ஜோனா சொல்லுவான், நீ நல்லா யோசிப்பார், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய காதலை உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன், நீ கிறிஸு உன் கூட உறவு உண்டாகி இப்போ கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். கடைசியில் உன் தங்கச்சி எனக்கு துரோகம் பண்ணியிருக்கா, அதே மாதிரி உன் கணவன் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கான். யோசித்து பாரு, நமக்கே தெரியாமல் அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு நம்ம 2 பேருக்கும் துரோகம் பண்ணியிருக்காங்கன்றதை நீ யோசிச்சியா, சிந்திச்சு பாரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி, இப்போ காலப்போக்கில் என்ன நீ இப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்க போறியா, நான் இப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கணுமா, அவங்கள நினச்சி வாழ்கிற அளவுக்கு அவங்க நல்லவங்க கிடையாது 2 பேருமே. என் ஒய்ஃபை நினச்சி நான் ஏன் வாழணும், அதேமாதிரி உன் கணவனை நினச்சி நீ என்னத்தை வாழ போகிற, அவங்கள நினச்சி நம்ம ஏன் வாழணும் அப்படின்னு. அதுக்கு பிறகு அவளும் மனப்பூர்வமாக யோசிச்சு பார்ப்பா. மோர்கனும் ஒரு காலத்தில் நம்மளை காதலிச்சவன் தானே, நம்ம கற்பமாக இருக்கோன்றதுக்காக இவன் நம்மளை விட்டு விலகி போனானே தவிர, இல்லைன்னா ஆக்சுவலாக இவனை தானே நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கணும், அந்த கற்பம் ஆகாமல் இருந்திருந்தா அப்படின்றதெல்லாம் நினைக்கக்கூடிய அவள் பரவாயில்லை, வருஷங்கள் ஓடி போச்சு, அதுக்காக போய் செத்து போய் நமக்கு துரோகம் பண்ணவங்களை நினைக்கணும்னு அவசியம் இல்லை. நீ ஒரு காலத்தில் என்னை காதலிச்சவன் தானே,
என்னுடைய நண்பன் தானே நீயும், அப்படி இருக்கிறதுனால உன்னுடைய காதலை இப்போ நான் ஏற்றுக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்ற முடிவுக்கு வந்து இவங்க 2 பேரும் நெருக்கமாக இருந்து ஒருத்தர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படின்ற பேட்டர்னில் இருக்கும்போது கதவு படார்னு திறந்துட்டு இவங்க மக வந்துடுவா. அந்த ஆரம்பத்தில் ஒரு காட்சி சொன்னேன்ல, கூட படிக்கிற பையன் கூட படுத்து கிடக்கும்போது அம்மா கதவை திறந்துட்டு உள்ளே போன உடனே அலறி அடித்து 2 பேரும் எந்திரிப்பாங்கல்ல. இப்போ இதே மாதிரி மேட்ரு இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி அணைச்சி முத்தம் கொடுத்து நெருக்கமாக இருந்துனோடனே திடீர்னு பொண்ணு உள்ளே வந்தோடனே 2 பேரும் அதிர்ச்சி. அதே மாதிரி தான் அந்த சீனை எப்படி மக்கள் ரசித்தாங்களோ அதே மாதிரி மக்கள் சைடில் பெரிய கரகோஷம். இந்த சீன் வந்த உடனே அது நல்லா பியூட்டிஃபுல்லாக மேக்கிங் நல்லாயிருக்கும். அந்த சீன் 2ஐயும் எடுத்துருக்க முறைன்னு ஒன்று இருப்பாங்க, டைரக்ஷன் அருமையாக எடுத்துருப்பாங்க. அந்த செகண்ட்ஸு மினிட் முதல் கொண்டு கரெக்டாக அந்த எடிட்டிங், பியூட்டிஃபுல் எடிட்டிங். அது பிறகு அந்த பசங்க அதை உணர்ந்துருவாங்க, இந்த இவங்களுடைய பாஸ்ட் லைஃப் அப்படின்ற மேட்ரு, அந்த காதல், இந்த விஷயம். அதேமாதிரி இந்த 2 பேரும் இவங்களுக்கு 2 பேருக்கும் துரோகம் பண்ணது அப்படி இப்படின்னா அப்புறம் இந்த குழந்தைய வளர்க்கணும்ல. ஒரு ஆண் மட்டும் எப்படி வளர்க்க முடியும், ஜோனா மட்டும் வளர்க்க முடியுமா, பெண்ணும் வேணும்ல. அதனால் மோர்கனும் சேர்ந்து ஜோனாவும் 2 பேரும் வாழ்க்கையில் இணைஞ்சி இருக்கட்டுமே அப்படின்ற முடிவுக்கு அவங்க 2 அந்த டீனேஜ் பாய் அண்ட் கேர்ள் 2 பேரும் மனப்பூர்வமாக சம்மதிச்சு 2 பேரும் வாழட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி எண்ணத்திற்கு அந்த கிளாரா வந்துடுவா. மனப்பூர்வமாக அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுல எனக்கு முழு சம்மதம் அப்படின்ட்டு சொல்லுவாள். அதே மாதிரி இந்த 2 பசங்களுடைய காதல்ன்ற ஒரு மேட்ரு இருக்குல்ல, அதுக்கும் அவங்க பச்சை கொடி காமிச்சிருவாங்க, க்ரீன் சிக்னல் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. இதான் இந்த படத்தினுடைய மேட்டர். ரொம்ப பியூட்டிஃபுல் மேட்டர், அருமையான படம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட நம்ம தமிழில் கூட நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். நம்ம இதை வந்து இண்டியனைஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் பண்பாடு கல்ச்சர் அப்படி இப்படின்ற அந்த விஷயங்களாக இருக்கலாம், அதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம எப்படி இந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா மிகச்சிறந்த அருமையான ஒரு திரைப்படமாக இது இருக்கும். ஆலிசன் வில்லியம்ஸ் இவர் தான் மோர்கன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். படத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து இறுதி வரை கனமான கதாபாத்திரம். இதில் வந்து திறமையான ஒரு நடிகை தான் நடிக்க முடியும். அதை நன்கு புரிந்து கொண்டு இந்த நடிகை அருமையாக நடித்து அந்த கதாபாத்திரத்தை நம்ம மனசில் ஆழமாக பதிய வச்சுருக்காங்க. டேவ் ஃப்ராங்கோ இவர் தான் ஜோனா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். நம்முடைய பரிதாபத்தை வாங்கக்கூடிய கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்திற்கு அருமையாக இவர் உயிர் தந்திருக்கிறார். வில்லா ஃபிட்ஸ் ஜெரால்டு இவர் தான் ஜென்னி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை. இளமை தவழக்கூடிய சுறுசுறுப்பான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு இளமை ததும்ப நடிக்க வேண்டுமோ அதை இந்த நடிகை நன்கு செய்திருக்கிறார். ஸ்காட் ஈஸ்ட்வுட் இவர்தான் கிறிஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். அந்த கதாபாத்திரத்தில் இவர் மிகவும் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். கிளாரா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் மெக்கன்னா கிரேஸ். அழகான தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த இளம்பெண் அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். மேசான் தேம்ஸ் இவர்தான் மில்லர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இளைஞர். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் மிகவும் பொருத்தமாக இருக்கிறார். டிம் ஆர் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். காதல் பின்னணியை கொண்ட குடும்ப கதை இது. இந்த கதைக்கு எந்த அளவிற்கு சினிமாட்டோகிராஃபி மூலம் துணை புரிய வேண்டுமோ அதை இந்த சினிமாட்டோகிராஃபர் நன்கு செய்திருக்கிறார். நாத்தேனியல் வால்காட் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். கவித்துவ தன்மை கொண்ட கதையை கொண்ட இந்த திரைப்படத்திற்கு தன்னுடைய இசையால் பெருமையை உண்டாக்கி இருக்கிறார் இந்த இசையமைப்பாளர். மார்க் கிளார்க், ராப் சல்லிவன் இவர்கள் இருவரும் இணைந்து இந்த திரைப்படத்திற்கு பட தொகுப்பாளர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள். சிறிது கூட சோர்வு உண்டாகாத அளவிற்கு இவர்கள் தங்களுடைய எடிட்டிங் திறமையை சீராக செய்திருக்கிறார்கள். 1 மணி நேரம் 57 நிமிடங்கள் நீளத்தை கொண்ட இந்த திரைப்படத்தை ஜோஸ் பூன் மிகவும் அருமையாக இயக்கியிருக்கிறார். கவித்துவத்தன்மை கொண்ட ஒரு காதல் கதையை, அருமையான ஒரு குடும்ப கதையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் ரெக்ரெட்டிங் யூ என்ற இந்த ஹாலிவுட் திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். கட்டாயம் இந்த திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும்.